ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வழுக்கை தலையில் கூட சின்ன சின்ன முடிகள் முளைக்க வைக்கும் சிரம் தாங்க இப்போ பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு 3 கைப்பிடி அளவுக்கு நான் செம்பருத்தி இலைகள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க. அதில் காம்புகளை நீக்கிட்டு உள்ள நரம்புகளையும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா, கருகருன்னு முடியை அடர்த்தியாக வளர வைக்கக்கூடிய கருவேப்பிலை தாங்க அது ஒரு கட்டு, சின்ன கட்டாக ஒன்று எடுத்துருக்கேங்க. அதுக்கடுத்து கற்றாழைங்க, அதாவது தலைமுடி வேர்க்கால்களை நல்லா பலப்படுத்தி முடியை நல்லா சைனிங்காகவும் உறுதியாகவும் இருக்க வைக்கக்கூடிய கற்றாழை ஒன்று எடுத்துருக்கேங்க. இதை நல்லா தோலை சீவின உடனே ஒரு அரை மணி நேரம் வெளியே வச்சிடணும். அதில் உள்ள மஞ்சள் ஜெல் வெளியேறணும். அதுக்கப்புறம் இதை தோல் சீவுனதுக்கப்புறம் ஒரு 7-8 தடவை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியிலையே ஊற வச்சு அதையும் கழுவிட்டு தான் இதை நம்ம யூஸ் பண்ணணும். இதை ஒரு ஜாரில் போட்டு அரைச்சி ஜூஸாக எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்படி தான் இருக்கும். நல்லா பாலை கொதிக்க வச்சா நுரைச்சி வர்ற மாதிரி இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் அரையாமல் இருக்குது, அதனால் திரும்பவும் நான் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக முடிகள் முளைக்கும். அதாவது நீங்கள் வழுக்கைன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வழுக்கையானது அப்படியே சைனிங்காக இருக்கிற வழுக்கையை ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆனால் இப்போ தான் வழுக்கை விழுகுது, அங்கங்கே சொட்டையாக இருக்குது, முடி அடர்த்தி கிடையாது, அப்படி சொல்கிறவங்களுக்கு இதை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வழுக்கு தலையில் முடி முளைக்கும். அதாவது வழுக்கை தலைக்கு மினாக்சில் அது யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஆயுர்வேதிக்கில் இது நமக்கு கிடைச்ச ஒரு மினாக்சில் தாங்க இது. மினாக்சில் நம்ம போடும்போது அந்த மருந்து வகையான இங்கிலீஷ் மருந்து வகையான மினாக்சில் போடும்போது நிறுத்திட்டோம்னா மறுபடியும் முடி கொட்டும். ஆனால் இது ஆயுர்வேதிக் நமக்கு கிடைச்ச ஒரு செம்பருத்திங்கிறது ஒரு வரம். நீங்கள் இதை செம்பருத்தியை யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டாலும் அந்த முடிகள் முளைச்சி வந்த முடிகள் வளரத்தான் செய்யுமே தவிர திரும்ப கொட்டாது. அவ்வளோ ஒரு நன்மைகள் செம்பருத்தி இலைகள் பூக்கும் இலைகளுக்கும் இருக்குங்க. பூ நம்ம முடியை வழுக்கை விழுகாமல் பாதுகாக்கும். அதே போல் முடி கொட்டுறது முதல்ல ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறம் அடர்த்தியாகும். முடி நல்லா வளர்கிறதுக்கு உதவி பண்ணுங்க. இது ஒரு ஆயுர்வேத மினாக்சிலுங்க. இப்போது நம்ம எடுத்துருக்கிறது என்னெல்லாம், கற்றாழை ஜெல் எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ எடுத்துருக்குறோம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்துருக்கோம். இந்த 3 இன்க்ரீடியன்ட் இருக்குது. இது கூட இன்னொரு இன்க்ரீடியன்ட் கூட இருக்குது. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை இந்த பூ கருவேப்பிலை இலைகள்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா கருகருன்னு நமக்கு முடியை வளர வைக்குங்க. பாருங்கள், இந்த ஜெல் கூட நம்ம பூவையும் இலைகளையும் போட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ செம்பருத்தி இலை, அதே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது.
பாருங்கள், இதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் இந்த சிரத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அதை கொஞ்சம் நேரம் எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு சூடு பண்ணிவிட்டு மசாஜ் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா தலை முடி வேர்க்கால்களுக்கு படுற மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக முடி வளரும். உங்களுக்கு அந்த ரிசல்ட் நீங்களே பார்ப்பீங்க. பாருங்கள், கலர் பாருங்கள், அப்படியே மாறிடுச்சு. இந்த சமயத்தில் இன்னொரு பொருள் நம்ம போடணும். அதுதாங்க ஆளி விதை. ஆளி விதை வந்து நீங்கள் இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம். அது வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு நினைக்கிறவங்க இன்டேக்காக எடுத்துக்கலாம். ஆண்கள் வந்து சியா சீடு வந்து இன்டேக்காக எடுத்து சாப்பிட்லாம். முடி வளர்கிறதுக்கு அதில் ஒமேகா 3 வந்து அதிகமாக இருக்குது. ஒமேகா 3 அதிகமாக இருக்கிறதுனால இதுவும் நமக்கு முடியை நல்லா ஸ்ட்ராங்காக்கி கொடுக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா ஆரம்பத்துலேயே இது கொதிக்க வைக்கும்போது போட்டோம்னா இந்த ஆளி விதை கொதித்து வரும்போது ரொம்ப கெட்டியான ஒரு ஜெல் பதத்தில் கிடைக்கும். நம்மளால் அதை கையில் கூட எடுக்க முடியாது, வலுவலுப்பாக போயிடும், நுங்கு மாதிரி ஆகிடும். அதனால் இது நல்லா கொதித்து கலர் வந்ததோட உடனே அதுக்கப்புறமா இறக்க போகிற ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இந்த ஆளி விதையை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். அதிகமாக கொதிக்க வச்சிங்கன்னா ஜெல் வந்து ரொம்ப கெட்டியாயிடும். நீங்கள் வந்து அப்போ தலைக்கு தேய்க்க முடியாது. அப்புறம் மாஸ்க்காக தான் அது யூஸ் பண்ண முடியும். தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வழுவழுப்பு தன்மை இருக்கும். அந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் மீடியம் ஸ்டேஜில் இருக்கும். ஆளி விதை போட்டிருக்கனால நம்ம உடனுக்குடனே வடிகட்டிடணும். இல்லைன்னா அது கெட்டித்தன்மை ஆகிடும். இதிலிருந்து பிரித்து எடுக்க முடியாது. இந்த ஒரு சிரத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் குளிச்சுட்டு வந்து யூஸ் பண்ணலாம், இல்லை மாஸ்க்கு கூட கலந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். எனக்கு இது இல்லாமல் செட் ஆகாது. நான் எல்லா மாஸ்க்லேயும் போடுவேன். குளிச்சுட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன முடிகள் வளரும், அடர்த்தியாகும் முடி. அதாவது கருவேப்பிலை இருக்கிறதுனால நல்லா கருகருன்னு முடி வளரும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். வழுக்கை தலை அப்படின்னா ரொம்ப சைனிங்காக இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதில் இது போட்டாலும் வலியத்தான் செய்யுமே தவிர வளராது முடி. ஆனால் சொட்டை ஆகிட்டுருக்குது, இனிமே வழுக்கை ஆகக்கூடாது, முடி நெய்ஸாக இருக்குது, அடர்த்தியாக வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க இதை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு இது 2-3 வாரத்துக்கு தான் வரும். இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கெட்டியான ஒரு வழுவழுப்பு தன்மையோடு இருக்குங்க. இலைகளோட வழுவழுப்பு தன்மையும் ஃப்ளாக்ஸீடோட வழுவழுப்பு தன்மையும் இருக்கும். இதை யூஸ் பண்ணிட்டு வந்து பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் இருக்கும். முடி கொட்டாது, வழுக்கை ஆகாது. வழுக்க இப்போ தான் ஆரம்பிக்குது அப்படின்னா இதை போட்டுட்டு வாங்க, நல்லா முடி அடர்த்தியாக கருகருன்னு வளரும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.